ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் வந்து அவரோட ஐடி வருமா இருக்கும். எங்கள் சேனலில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். வரலன்னா அந்த சைட் கார்டில் வருமா இருக்கும், கார்டில் போடுறேன். இந்த சம்பவத்துக்கு முன்னுக்கு வந்து நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து இவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த வீடியோவுக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் அதுக்கு சொல்லி இந்த ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தன சேனலில். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிருந்துச்சு. பட் நோ வரி ப்ரோ, திஸ் ஸ்பெஷல் வீடியோ ஃபார் யூ. இந்த ரியாக்ட் வீடியோ வந்து உங்களுக்காகத்தான். நீங்கள் சொன்ன அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் யூ திஸ் வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து கங்கை அமரண்டை வந்து சினிமா டிக்கெட், அதில் சினிமா டிக்கெட் பற்றி நிறையா ஃபாலோவர்ஸ் நீங்கள் தெரியுமா இருக்கும். நிறையா ட்விஸ்டிகள், நிறைய அன்டோல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அவர் வந்து அந்த சினிமா டிக்கெட்டில் வந்து கங்கை அமரன் அவங்களோட வந்து இதெல்லாம் வந்து இவரோட சாங்கை இவர் படித்தாரா இந்த பாடுகள் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் வந்து என்னால் அந்த டைமில் செய்ய முடியாமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு உங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சினிமா டிக்கெட்டை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு தரமான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த சேனலில் வந்து போய்ட்டு பார்த்தாலே எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சேனல்னு சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னால் அந்த சேனலில் வந்து போடுற வந்து ஒவ்வொரு ஒரு வீடியோஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து நினச்சிருப்போம் இந்த லிரிக்ஸ் வந்து இவங்களோட, இந்த சாங் வந்து இவங்களோட, ஸோ இது வந்து கம்போஸ் பண்ணது இவங்க படித்தது இவங்க அப்படின்ற மாதிரி இருக்க நேரம், அந்த போயிட்டு அந்த வீடியோ பார்க்குற நேரம் சில வீடியோக்கள் இவர் இந்த சாங்கெல்லாம் வந்து இவங்க படித்தவங்களா, இதெல்லாம் வந்து இவர் எழுதுனதா, இதெல்லாம் வந்து இவர் கம்போஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருப்போம் சினிமா டிக்கெட் வீடியோக்கு. இந்த கார்டில் தாரேன், रुको जार, लाइक करो, सब्सक्राइब करो, शेयर करो, மறக்காமல் வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் கரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு, அப்புறம் லைக்கை போட்டு ஆலில் போட்டு, சப்ஸ்கிரைப் அமைக்கில் ஆலில் போட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, நிறையா பேர் பார்க்குறீங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அனாலிட்டிக்ஸில் வந்து இந்த காட்டுது வந்து இப்படி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆலில் போட்டு போங்க, அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கங்கை அமரன் அப்படின்ற அவரோட அந்த வீடியோ வந்து நம்ம போயிட்டு பார்ப்போம். நவ் ரியாக்ட் கரு அண்ட் கோ கரு, லெட்ஸ் கோ. பாடல் வரிகள், இசை, இயக்கம், பின்னணி பாடகர்னு பல துறைகளில் கலக்கின சகலகலா வல்லவன் கங்கை அமரன். ஆனா அவர் எழுதின பல பாடல்கள் கண்ணதாசன் இல்லைன்னா வாலி எழுதினதா எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அவர் இசையமைச்ச சூப்பர் ஹிட்டான பல பாடல்கள் இளையராஜா பாடல்னு பல பேர் நினைச்சு கேட்டிருப்பாங்க. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் கூட வேற யாரோ டைரக்ட் பண்ணதான் மக்கள் நினைச்சிருப்பாங்க. இப்படி கங்கை அமரனுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அந்த வகையில நம்ம இளையராஜா பாட்டுன்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்த கங்கை அமரன் பாடல்களை முதல்ல பார்க்கலாம். இந்த பாட்டு நிறைய பேர் இளையராஜா பாட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய டிவி சேனல்ல வந்து இசைஞானி ஹிட்ஸ் அப்படின்னு உடனே வந்து நீலவான உடையில் போட்டுருவாங்க. அது ஆக்சுவலி அப்பா மியூசிக். இந்த பாடல் வாழ்வே மாயம் படத்துல வர பாடல். முதல் முறையா கங்கை அமரன் இசையில வந்த ஆல்பம் வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். இதே ஆல்பம்ல இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டும் இருக்கு. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று. இது மாதிரியே நம்ம இது கங்கை அமரன் பாட்டான ஆச்சரியப்படுற சாங் காதல் வைபோகமே சாங். காதல் வைபோகமே காணும் சத்தியமா தெரியாது, சாங் தெரியும்,
இந்த பாடல் இயக்குனர் பாக்யராஜ்க்கு முதல் படமான சுவரில்லா சித்திரங்கள் படத்துல இடம்பெற்ற பாடல். பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே கங்கை அமரன் தான் என் முதல் படத்துக்கு மியூசிக்னு பேசி வச்சு பண்ணின பாட்டு இது. 2009 ஸ்ரீகாந்த் தேவா பெருமாள் படத்துல இந்த பாட்டை ரீமேக் கூட பண்ணியிருப்பாரு. இதே மாதிரியே எங்க ஊரு ராசாத்தி படத்துல வந்த பொன்மான தேடி பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இதுவும் கங்கை அமரனோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சாங்ல ஒண்ணு. இந்த பாட்டுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1964 எம்ஜிஆர் நடிச்சு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில படகோட்டி படத்துல வந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூக்குத்தி பூமேலே சாக போட்டிருக்காரு கங்கை அமரன். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளல்லையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோன்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. சரி, அதுக்கு நான் அதவே போட்டா போச்சு. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன். கங்கை அமரன் பாக்யராஜ் காம்போல வந்து இன்னொரு ஹிட் பாடல் மூக்குத்தி பூமேலே. மூக்குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அந்த காலத்துல பெரிய ஹீரோஸ்க்கு மட்டும் தான் படத்துல இருக்க ஒரே டியூனை பேத்தாஸ் சாங்கா யூஸ் பண்ணுவாங்க. பாக்யராஜோட ஆரம்ப காலத்திலேயே கங்கை அமரன் இந்த மூக்குத்தி பூமேலாவோட பேத்தாஸ் வெர்ஷனையும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ கங்கை அமரன் இசையமைச்சோ அவருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காத பாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி கங்கை அமரன் எழுதின பல பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும். அதை நம்ம வைரமுத்துவோ இல்ல வாலியோ எழுதுனதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இதுல சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு ஃபேவரட்டா இருக்க என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே. 1980 இளையராஜா இசையில வந்த மூடு பனி படத்துல இந்த பாடல் வரும். இந்த பாட்டை பல படங்கள்ல ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எவர்கிரீனான மண்ணில் இந்த காதல் என்று பாட்டு எழுதினவர் பாவலர் வரதராஜன் தான் படத்தோட டைட்டிலேயே வரும். அந்த பாட்டுல எஸ்பிபி கடலை சாப்பிட்டு அந்த பேப்பர்ல இருக்க கவிதையை பாட்டா பாடுற மாதிரி சீன் இருக்கும். அதுல பாவலர் வரதராஜன்ங்கிற பெயர் தான் போட்டிருக்கும். அப்படி என்ன சீரியஸா படிக்கிறீங்க? பாவலர் வரதராஜன் பாட்டு மண்ணில் இந்த காதல் என்று. உண்மையிலேயே அந்த பாவலர் வரதராஜன் யாருன்னா இளையராஜாவோட சொந்த அண்ணன். அவர் சின்ன வயசுலயே இறந்துட்டதால அவரோட பெயரை மட்டும் இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச இந்த மண்ணில் இந்த காதல் என்று பாட்டை எழுதினது இளையராஜாவோட அண்ணன் இல்ல, இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. அண்ணன் பாவல் வரதராஜன் பேர்ல அந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டபோது அந்த பாட்டு மண்ணில் இந்த காதல் அப்படிங்கிற பாட்டு எழுதணும். மாசா நடிச்சு பெயர் வாங்கின நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ண சில படங்கள்ல முக்கியமான ஒரு படம் ஜானி. ஜானில கேட்கவே பிளசண்டாவும் மனசை உருக வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. லிரிக்ஸை எழுதுனது நம்ம கங்கை அமரன் தான். இதே படத்துல வேர்ல்டு ஃபேமஸான இன்னொரு பாட்டும் இருக்கு. இதுக்கும் கங்கை அமரன் தான் லிரிக்ஸ். வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களோட காதல அலைகள் ஓய்வதில்லை படம் மூலமா பாரதி ராஜா அழகா சொல்லியிருப்பார். இந்த ஆல்பம்ல படத்துல வராத ஒரு சாங் இருந்துச்சு. ஜானகி அம்மா வாய்ஸ்ல வர இந்த சாங்க கேளுங்க. இதே பாட்டு மேகா படத்துல வந்து சமகிட்டானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுவும் நம்ம கங்கை அமரன் பாட்டு தான். இதே படத்துல வந்த வாடி என் கப்ப கிழங்கு பாட்டு அந்த காலத்துல இளைஞர்கள் மத்தியில சமகிட்டாச்சு. அதனால இந்த பாட்டு மறுபடியும் சுந்தர்சியோட சண்டை படத்துல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. நம்ம கேப்டன் விஜயகாந்தோட அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வர எல்லா பாட்டுமே ஹிட் தான். இது எல்லா பாட்டுமே எழுதுனது நம்ம கங்கை அமரன் தான். அதுலயும் முக்கியமா பட்டி தொட்டி வரைக்கும் ஹிட்டான பாட்டு எதுனா இருக்கு.
கங்கைமரன் எழுதின பல பாடல்கள் பல படங்கள்ல ரேடியோல ஓடிட்டு இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கும். இந்த படத்துல வந்த முன்பார்வையில் பாட்டு கல்லூரி படத்துல வர இந்த முக்கியமான சீன்ல ஃபீல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. பாரதி ராஜா நடிச்ச 1980 வெளிவந்த படம் கல்லுக்குளிரம். இந்த படத்துல கங்கை அமரன் 4 பாட்டு எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப அழகா ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு சுப்பிரமணியபுரம் படத்துல ரேடியோல பிளே ஆகுற மாதிரி அந்த சீனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கங்கை அமரன் எழுதுனதா அப்படின்னு ஆச்சரியப்படுற பாடல்கள் இன்னும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி கவித்துவமான பாடல்களை நிறைய அந்த காலத்துல எழுதியிருந்தாலும் தன்னுடைய மகனான வெங்கட் பிரபு படங்கள்ல வேற லெவல் ஃபன்னான இளமை ததும்புற பாடல்களையும் கங்கை அமரன் எழுதியிருக்காரு. சென்னை 628 வர ஜல்சா பண்ணுங்கடா சாங், யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்க. இதே படத்துல வர பல தத்துவங்கள் நிறைந்த சரோஜா சமாளிக்கலோ பாடல் எல்லாம் வெளுத்து வாங்கிய கங்கை அமரன். சரோஜா படத்துல வர கோடான கோடி, கோவா படத்துல வந்து செம ஹிட்டான பாட்டு ஆண்ட்ரியா பாடுன இதுவரை பாட்டு. இதுல ஹைலைட்டான பாட்டு என்னன்னா இதோட சாட் வெர்ஷனை எழுதுறதுக்கு கங்கை அமரன் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவரை இல்லாத வந்து மண்டே மௌன விரதம் அப்பாட்ட சொல்றேன், அன்னைக்கு எழுதுனீங்களா ஒரு சாங்கு, அதே சாங்கு இப்போ வந்து பேத்தாசு அந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பாடுறான், இந்த இப்போ ரெக்கார்டிங் போனோம் சாங் கொடுங்க, சரி கிளம்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார். இப்போ பேசலை. நான் அப்போ அடையாரில் வீடு, அடையார்லேருந்து கலசா ஸ்டுடியோ வரதுக்கு முன்னாடி கத்திப்பாரா வழியாக வரோம். கத்திப்பாராக்கு வரும்போதே மெசேஜ் வந்துருச்சு. இதுலயே இன்னொரு ஜல்சாவான மேட்டர் இருக்குங்க. வாலிபாவாங்கிற கே சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு. வட்டம் அடிக்கலாம் இதுக்கு மேல ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா இந்த பாட்டை இளையராஜாவும் எஸ்பிபியும் வச்சு பாட வச்சதுதான். போகும் வரை போவோம் புகுந்து விளையாடலாம் ஆனவரை ஆச்சு அரங்கேறலாம். நம்ம தலை அஜித் வேற ஒரு டைமென்ஷன்ல காட்டின படம் மங்காத்தா. இந்த படத்துல நம்ம தலைக்கு இன்ட்ரோ சாங் எழுதுறதே நம்ம கங்கை அமரன் தான். யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படமான பிரியாணி படத்துல ஜிவி பிரகாஷ், இமான், விஜய் ஆண்டனி, தமன் பல மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு யுவன். அதுவும் நம்ம கங்கை அமரன் எழுதின பாட்டு தான். இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறம் கூட கங்கை அமரனுக்கு லிரிக்ஸ் எழுதுற சான்ஸ் ரொம்ப நாளா கிடைக்கல. பாரதி ராஜாவுக்கு முதல் படமான 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு வரும். கவிஞர் கண்ணதாசன் ஊர்ல இல்லாததால கங்கை அமரனை டெம்பரரியா டம்மி லிரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காரு பாரதி ராஜா. கடைசியில அமரன் எழுதின லிரிக்ஸை வச்சே ஷூட் பண்ணிட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு இந்த பாடலுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. இப்படிதான் அமரனுக்கு சினிமால வாய்ப்பு முதலா கிடைச்சது. சர்ப்ரைஸா வந்துட்டே இந்த செந்தூர் ஒரு பாட்டு எடுத்துலாமே இன்னொன்னு பாட்டு அந்த எழுதி கொடுத்தாங்க. அது சரியா இருக்கு, அதே போட்டு எனக்கு அப்படியே உலகமே லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஒரு நாள் கூட முழுசா ஷூட்டிங்கே பார்க்காத நம்ம கங்கை அமரனுக்கு பஞ்சு அருணாச்சலம் மூலமா முதல் படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. டைரக்ஷன்ல எந்த நாலேஜும் இல்லாத கங்கை அமரன் நிவாஸ்னு ஒருத்தர் மூலமா 2 நாள்ல டைரக்ஷன் கத்துக்கிட்டு கோழி குகுது அப்படிங்கிற படத்தை முழுசா எடுத்து முடிச்சாரு. படமும் சூப்பர் ஹிட். நான் எப்படியா காரணமாக முடியும்? திட்டம் போட்டு 2 மனசை யாராலையும் சேர்க்க முடியாது. அது தானா தான் சேரும். அப்படி ஒன்னா சேர்ந்த மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இல்ல, யாரும் ஷூட்டிங் போய் ஃபுல்லா வேடிக்கை பார்த்தது கிடையாது, எந்த கதையும் எழுதுறது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்போ வந்து எப்படி வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கே மனசுல சரி ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த காலத்துல ரஜினி, கமல், விஜயகாந்த் படங்களுக்கு நடுவுல ராமராஜன் படமும் ரிலீஸ் ஆகி 150 நாள். அதுக்கு ஒரே காரணம் நம்ம கங்கை அமரன் தான். ராமராஜனும் உச்சத்துக்கு கொண்டு வந்த எல்லா படங்களையும் இயக்குனது கங்கை அமரன். இதுல முக்கியமான படங்கள் பால்காரரா ராமராஜன் கலக்கின எங்க ஊர் பாட்டுக்காரன், ராமராஜன்
வரதராஜன் படத்திலேயே அதிக நாள் ஓடின கரகாட்டக்காரன். எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வயிற்றுப்போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டுருக்கு. நம்ம பயங்கரமா சிரிச்சு ரசிச்ச வாழைப்பழ காமெடி, சொப்பன சுந்தரி காமெடி எல்லாம் டைரக்ட் பண்ணது கங்கை அமரன். இன்னும் அது இருக்குது. இந்தியாவிலேயே இன்னும் அந்த சொப்பன சுந்தரி வேர்ல்டிலேயே யாரு சொப்பன சுந்தரி நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர்காரு. என்னது அம்பாஸ்டர்காரா இவ்வளவு நீளமா இருக்கு? ஊரு விட்டு ஊரு வந்து வில்லுப்பாட்டுக்காரன், சின்னவர்னு பல சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு கங்கை அமரன். என்னப்பா இது? இல்லண்ணே, உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்கமாயா வாசிப்பாங்க. இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கிறேன். ஆனா தமிழ் சினிமால கங்கை அமரன் இவ்வளவு விஷயம் பண்ணது பல பேருக்கு இன்னமுமே தெரியாது. எங்க அப்பாவுக்கு வந்து கரெக்டான எதுவுமே கிடைக்காது. அவர் ஒரு நல்ல பாட்டு மியூசிக் பண்ணாலும் அது பெரியப்பான்றாங்க. ஒரு நல்ல பாட்டு நிறைய. பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு பாரதிராஜா பாக்யராஜா ஹீரோவை வச்சு எடுத்த படம் புதிய வார்ப்புகள். அந்த ஷூட்டிங் முடிச்ச டைம்ல பாக்யராஜோட அம்மா தவறிட்டாங்க. அதனால கங்கை அமரன் தான் அந்த படத்துல பாக்யராஜ்க்கு டப்பிங். நான் அந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழிக்கல, அதான் உங்களை கேட்டு. அப்பதான் அம்மா தவறிட்டாங்க. புதிய வார்ப்புகள் படம் நடிக்கிறதெல்லாம் தெரியாம தெரியும், நடிக்கிறதெல்லாம் தெரியாதுக்கு முன்னால ஸ்டில் எல்லாம் காமிச்சிருக்கிறேன். இருக்கிறதாங்க வில்லேஜ், பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. கங்கை அமரன் வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் வாய்ஸ், அது நல்லா இருக்கும். நானே கங்கை அமரனை கூப்பிட்டு போய் ஸ்டுடியோவில் வச்சு ஒரு 3-4 லூப் பேச வச்சேன், டிஃப்ரெண்ட் லூப்ஸ். அது தொடர்ந்து வந்து பாமா ருக்மணி படத்திலையும் பாக்யராஜுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு கங்கை அமரன். ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீ தான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல இது கங்கை அமரன் பண்ணதான ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், இல்ல கங்கை அமரன் பண்ணதுல வேற யாராவது பண்ணுதா நினைச்சிட்டு இருந்தாலும், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்களை பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சினிமா உலகத்துல வந்து ஒரே நேரத்துல வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு, பாட்டு எழுதிட்டு, மியூசிக் டைரக்டரை வந்துட்டு மியூசிக் பண்ணிக்கிட்டு, கச்சேரி பண்ணிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் தான் எல்லா வேலைகள்லையும். என்ன சொல்றது அப்படின்றது மாதிரி. ஸோ கங்கை அமரன் சார் அப்படின்ற நேரம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சில பாடல் வந்து முக்கியமே சில சாங்ஸ் வந்து 80s அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து தெரியும். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து அது வந்து ரீமேக்ஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் வந்து தெரியும். பட் வந்து அந்த நேரம் தெரியாது. அந்த நேரம் ரொம்ப தெரிஞ்சது வந்து இந்த கேடிவி விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அந்த ரீசெண்டாக வந்தது இல்லாமல் அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்குற நேரம் அப்படியே வந்து கேடிவி ஞாபகம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் வந்துச்சு? கேடிவி சன் டிவி 2 ஞாபகம் இருக்கும். மறக்காம சன் டிவியில் பட் அந்த கேடிவி ஞாபகம் இருக்கும். மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து மூவிஸ் வந்து நம்ம அடிக்கடி அதில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த நேரம் வந்து காதில் கேட்ட சாங்ஸ் வந்து இந்த மாதிரி சாங்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து இப்போ வந்து சாங்ஸில் இப்போ வந்து வர மூவிஸில் வந்து அப்டேட் ஆகிட்டு ரீமேக்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாங்ஸ் வந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் லூப்ஸ் மாதிரி வந்து வந்துட்டு போகுது, கொஞ்சம் வந்து இதாகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து விண்டேஜ் சாங்ஸ் வந்து இந்த எவர்கிரீன் சாங்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பட் வந்து நிறைய சாங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சாங்ஸ் வந்து உண்மைக்குமே வந்து ராஜா சார் ஹிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு உண்மைக்கு தெரியும். ஸோ ராஜா சார் ஹிட்ஸ் அப்படின்ற நேரமே வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது என்னம்மா ஒரு ட்விஸ்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து கங்கை அமரன் சார்டா அப்படின்ற மாதிரி உண்மைக்கே வந்து ஒரு பர்சன் வந்து டைரக்ட் பண்ணி சாங் ரைட் பண்ணிட்டு டப்பிங் பண்ணிவிட்டு கச்சேரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது கம்போஸ் பண்ணிட்டு எல்லாம் ஆல்ரவுண்டராக வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்னு சொல்லலாம். தட்ஸ் வந்து லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் வந்து லெஜெண்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து மூவிஸ் வந்து அதில் சில மூவிகள் வந்து தான் பார்த்து இந்த கரகாட்டக்காரனா, அதுக்கப்புறம் அதில் வர வந்து ஜோக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவரோட ஸ்கிரிப்டா அப்படின்ற நேரம் வந்து அதில் வந்து இன்னும் வந்து அதில் எத்தனை பேருக்கு இப்போ ரீசண்டாக வர நிறைய மூவிகளில் கூட அந்த ஜோக் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகியிருக்கும்.
ஒன்று வந்து அந்த வாழைப்பழ ஜோக்காக இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த சொப்பன சொந்தை யார் வச்சிருக்குது அப்படின்ற மாதிரிக்க வந்து அந்த அதை வச்சே வந்து நிறையா வந்து காமெடிஸ் வந்து இருக்குமா இருக்கும். ஸோ இப்படின்ற மாதிரிக்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சப்ஸ்கிரைபர் திரும்ப இருக்க அவருடைய ரீடிங்னு வருமா இருக்கும். சரி, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வந்து. ஸோ இது வந்து செம்ம ஒரு ட்விஸ்ட்டு. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து உண்மைக்குமே வந்து நிறைய சாங்ஸ் வந்து அவ்வளோ என்ன அது 6,28,000 வந்த அந்த சாங்கே வந்து 2 சாங்கும் வந்து என்னடா இவரா வந்து ஸ்கிரிப்டு அப்படின்ற மாதிரிக்க. அப்புறம் வந்து கோவா அதில் வந்து அந்த ஒரு ஃபீலான அந்த இது இருக்க தெரியுமா, அந்த பேந்தடிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மேஜிக்கல் ஆஃப் பெயின் கில்லர் வாய்ஸ் வந்து நம்மளோட யுவன்ட வந்து இதுவரை அப்படின்ற நேரம். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்டே லிரிக்ஸ் வந்து அந்த ஸ்கிரிப்டில் லிரிக்ஸ் வந்து இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்ற நேரம். ஐயோ இது தெரியாம போச்சு. அவ்வளோ என்னது மங்காத்தால இன்ட்ரோ சாங். ஸோ அது கூட வந்து தெரியாம போயிருச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா வந்து முக்கியமாக சொல்லியிருக்க மாதிரி இவ்வளோ சாங்ஸ் வந்து இவருடையா, இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இவருடையா, இவ்வளோ லிரிக்ஸ் வந்து இவருடையா, இவ்வளோ டைரக்ஷன் வந்து இவருடையா அப்படின்ற மாதிரிக்கு வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் உண்மைக்குமே தெரியலை. ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ எந்த சாங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருந்து நிறையா பேரோட வந்து இன்றைக்கி வந்து சாங்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபேவரட்டில் அப்படின்னு அவங்களோட 10 அந்த இதுக்கு வந்து இருக்க நிறையா சாங்ஸ் வந்து இங்கே இருந்திருக்கும். ஸோ அந்த சாங்ஸில் வந்து சில பேர்கிட்ட வந்து அந்த ஸ்லீப்பிங் மோட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அப்படிலாம் சில பேர்கிட்ட வந்து அந்த பிளேலிஸ்ட் அந்த 10க்குள்ளே இருக்கும் தெரியுமா, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சாங் வந்து இந்த இவரோட வந்து ஒரு லிரிசிஸ்டாவோ இல்லாட்டி வந்து கம்போசிங் பண்ணியோ இல்லாட்டி வந்து எப்படி சரியோ அப்படி இருக்குமா இருக்கும். அந்த சாங் நல்லா தெரிஞ்சது ஆனால் இவரோட தான் அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னா மறக்காமல் அது என்ன சாங் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குறேன், கட்டாயம் நான் பார்ப்பேன். எத்தனை பேர் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து எத்தனை பேர் போடுறாங்க அப்படின்ற மாதிரிக்கு. ஏன்னா எனக்கே வந்து நிறையா பார்க்கும்போது இதெல்லாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரீசண்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சாங்ஸ் கூட வந்து இவரோட லிரிக்ஸிஸ்டா அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு ஷாக்கில் இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய், see you, bye. பார்த்தீங்களா?